ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் கேட்க ஆரம்பித்து விட்டதா? விரைவில் திமுக கூட்டணி கூடாரம் காலியாகிவிடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி உதகையில் மக்கள் மத்தியில் பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையில் கிட்னி திருடியது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். திமுகவினரின் மருத்துவமனைக்கு சென்றவர்கள் தங்களது உடலையும் முழு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, கிட்னியை திருடும் கேவலமான அரசாக திமுக அரசு மாறிவிட்டது என்று தெரிவித்தார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஞானோதயம் வந்துவிட்டது என்றும், கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு விட்டது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது எனவும் அவர் கூறினார். திமுகவும் காங்கிரசுக்கும் சண்டை முட்டிட்டது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது. அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். ஆக அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது. முன்னதாக குன்னூரில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, நீதிமன்றத்தில் திமுக அரசு சரியாக வாதாடவில்லை என்றும், அதன் காரணமாகவே நீலகிரியில் இ பாஸ் முறை வந்துள்ளதாக கூறினார். இ பாஸ் நடைமுறையால் குன்னூர், கூடலூர், உதகை பகுதி வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு உள்ளதாக அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக இரண்டாக பிளவுபட்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி தடுமாறிக் கொண்டிருந்த போது அறிவாலயத்தை காப்பாற்றிக் கொடுத்தது அதிமுக தான் என்று தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள். திமுக ரெண்டா போச்சு, ரெண்டா பிளந்து கிடந்தது. கருணாநிதி தடுமையாறி கொண்டிருந்தார். அப்பொழுது அதை பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அலுவலகத்தை கைப்பற்ற நினைத்தார்கள். அதையும் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி தான் காப்பாற்றி கொடுத்தது என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவருக்கு உதவி செய்ததுதான் பழக்கம்.